ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் டெய்லி டேரட் ரீடிங் பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமான டேரட் ரீடிங் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் ராசி ஏரிஸ். மேஷம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா தி சேரியட். இந்த சேரியட் கார்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளில் தைரியமாக இறங்கணும், அதே சமயத்தில் கட்டுப்பாடுகளும் தேவை ஓகேங்களா. அதே மாதிரி சவால்களை என்ன சவால் வந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நீங்கள் அதை கடந்து கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சேரியட் கார்டோட மெசேஜ். நீங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேரியட் கார்டு சொல்கிற மெசேஜ். அடுத்து ரிஷபம் ராசிக்கான பலன் என்ன கார்டுனா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு ரிஷபம் ராசிக்கு. உங்களோட நிதிநிலை பிரச்சனை, உங்களோட ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மதர் ஒரு குழந்தையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எண்ணங்கள் அதிகமாகும். நீங்கள் வீட்டில் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிஷப ராசிக்கான இன்றைய பலன். அதே மாதிரி மிதுன ராசிக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான நாள் இன்றைக்கி. யாராவது உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். மேபி உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம், இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஜெண்டர் நாட் அ ப்ராப்ளம், யாரோ ஒருத்தர் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதோட இன்றைக்கி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற செயல்லையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிதுனம் ராசிக்கான பலன். பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்ட்ஸ் சொல்கிறது அந்த மெசேஜ் தான். அடுத்து கடகம் ராசி கேன்சர், அதுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி யாரையாவது நீங்கள் புதுசாக மீட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகலாம். யாராவது பொண்ணு பார்த்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு புது பர்சனை நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையறதுக்கான ஒரு நல்ல நாளாக இது இருக்குது. உங்கள் இதயத்தோட ஒரு நம்பிக்கையோட என்ன உங்கள் இதயம் சொல்லுதோ அதை செய்யுங்க. அடுத்து லியோ சிம்ம ராசிக்கான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இன்றைக்கி நிறைய கடமைகள் இருக்கும், அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட்டும் நல்ல ஒரு தூக்கமும் தேவை, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த உதவியை கேட்கவும் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேலையை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட பலுவை நீங்கள் குறைச்சிக்கணும். ஓகேங்களா. அடுத்து கன்னி ராசிக்கான பலன் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதோட அர்த்தம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்ட வேலையை கரெக்டாக செய்யணும். உங்கள் வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்கும், சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. இதை கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து துலாம் ராசிக்கான பலன் தி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு துலாம் ராசிக்கு. இன்றைக்கி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் உங்களோட ஒரு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. இதே மாதிரி அடுத்து விருச்சிகம் ராசிக்கான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்கு டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டோட பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் இன்றைக்கி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விருச்சிக ராசி பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு தயாராகிறதுக்கும் இது ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. ஸோ இந்த நாளில் வர மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு டெத் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து தனுசு ராசி சாஜிடேரியஸ், அவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா தி ஃபுல் கார்டு வந்திருக்கு. இந்த ஃபுல் கார்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் ஒரு நியூ பிகினிங்கை தான் குறிக்குது. இன்றைக்கான நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டேரட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கணும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரொம்ப தைரியமாக ஏதாவது ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா ரொம்பவே தைரியமாக நீங்கள் இறங்கலாம். அதுக்கான ஒரு நாளாக தான் இன்றைக்கான நாள் இருக்குது. அடுத்து மகர ராசிக்கு 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு இன்றைக்கி சொல்கிற பலன் அப்படின்னா,
மகர ராசிக்காரங்க இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவைப்படுது. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களோட உடம்பும் மனசும் ரொம்ப சாந்தமாக இன்றைக்கி இருக்கணும். பெருசாக மனசில் போட்டு எந்த விஷயத்தையும் யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. உடம்பையும் ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் அமையும். அதே மாதிரி அடுத்து கும்பராசிக்காரங்கன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அவங்களோட கனவுகள் நனவாகிறதுக்கான அறிகுறிகள் கிடைக்கும். அவங்களோட நம்பிக்கைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க அதனால் இன்றைக்கி நம்பிக்கையோடையே செயல்படலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் இது நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற நம்பிக்கையோடையே அவங்க செய்யலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ். அடுத்து மீனராசிக்காரங்களுக்கான கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் பென்டக்கல்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பணம் அப்புறம் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி ரொம்பவே சவாலாக இருக்கும். நிறைய பண தேவைகள் ஏற்படும். அதே மாதிரி டைமும் நிறையா தேவைப்படும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பரபரப்பான நாளாக தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்க வேண்டாம். ரொம்ப ஒரு சமநிலையோட ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை ஒரு நாளாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து லவ் ரீடிங்கும் எல்லா ராசிக்குமான லவ் ரீடிங் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒன் சைட் லவ் ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி, திருமண வாழ்க்கை, இது தொடர்பான மெசேஜஸ், சேனல்டு மெசேஜ், நம்ம டைரக்ட் ரீடிங் இதை பற்றியும் பண்ணலாம் அதை பற்றி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் தொடரலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.